Hi students, very good morning to one and all. So today my topic is thermal physics. 10th standard lesson 3 ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா thermal physics பத்தி படிச்சிட்டு இருக்கோம். So அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா expansion in liquid. So நமக்கு தெரியும் liquid expansionல நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். It is a 3 dimension சொல்லுவோம் இல்லையா? lengthல வந்து expand ஆனா அது 1 dimension, area ஆனா 2 dimension, ஒரு cubeல ஒரு liquid expansion ஆனா 3 dimension சொல்லுவோம் இல்லையா? So இப்போ படிக்க போறது என்னன்னா அந்த expansion of liquidல particular real and apparent படிக்க போறோம். போது இந்த expansion அப்படின்றது நம்ம எங்கேயும் பார்த்திருக்கோமான்னு கேட்டா கண்டிப்பா பார்த்திருக்கோம். நீங்க வந்து இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஐ மீன் ட்ரெயின் போகக்கூடிய அந்த பாதையில நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நிறைய வந்து அயன் ராட் இருக்கும். அந்த அயன் ராடு சந்திக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அயன் ராடும் இன்னொரு அயன் ராடும் மீட் பண்ண இடத்துல இந்த ஒரு சின்ன கேப் இருக்கும். கண்டிப்பா நீங்க இது வின்டர் டைம்ல நீங்க இதை பார்த்துருக்க முடியும். கண்டிப்பா அந்த ரெண்டு ராடு சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரி சின்ன கேப் இருக்கும். ஏன்னா ரெண்டு ராடையுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டி வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டூரிங் த சம்மர் டைம்ல ஹீட்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு சாலிட்டுமே ஐ மீன் இந்த அயன் மெட்டல் வந்து என்ன எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கேப்பை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிடும். ரைட்டா? ஒருவேளை நம்ம கரெக்டா ஒட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஹீட்னால வந்து ஓவரா எக்ஸ்பேண்ட் ஆகி ஒன்னோட ஒன்று மோதி அதோட என்ன இருக்கும், கரெக்டா லீனியரா இருக்காம கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும். அப்ப ட்ரெயின் வந்து என்ன கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஈவன் உங்க ஏரியாவில் நீ வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த மின் கம்பங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இது பார்த்துருப்பீங்க, போஸ்ட் மரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த போஸ்ட் மரத்துல தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் இருக்கும் இல்லையா? அந்த போஸ்ட் மரத்துல இருந்து இன்னொரு போஸ்ட் மரத்துக்கு ஒரு வயர் போகும் இல்லையா? அந்த கேபிள்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறக்கமா தான் இருக்கும். எப்ப நீங்க பார்க்கும்போது விண்டர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே நமக்கு தலையை டச் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியும் அது என்ன ஆகும் டூரிங் த வின்டர். சம்மர் டைம்ல அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி கரெக்டா இருக்கும். ஒருவேளை நம்ம கரெக்டா ஸ்ட்ரிஃபா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சம்மர் டைம் என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ரிஃப் ஆகி அது உடைந்து போறதுக்கு அந்து போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணமா நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல வாட்டர்ல எக்ஸ்பேன்ஷன் எப்படி நடக்குது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அது என்ன சார், ரியல்னா என்ன, அப்பேரண்ட்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு வெசல்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு மேல இருந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஹைட்டு அதோடைய எவ்வளவு லென்த்ல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இதே வாட்டர்ல வாட்டரோட லெவல் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே வாட்டர்ல ஒரு 2 rupees காயினை இல்ல ஒரு காயினை இல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டோனை நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா நீங்க அப்போ வந்து வாட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது நீங்க பாப்பீங்க இல்லையா? ஐ மீன் வாட்டருடைய லெவல் ரைஸ் ஆகும். பட் அது வந்து என்னது, ஒரு டெம்பரவரி ஐ மீன் ஒரு அப்பேரண்ட். அதை தான் நம்ம அப்பேரண்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த அப்பேரண்ட்டுக்கும் ரியலுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, real expansion, a liquid is heated without using the any container, any material. இப்ப நீங்க வந்து இந்த கடற்கரைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் கிடையாது, இப்போ அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கடற்கரைகள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து என்ன பனிப்பாறைகள் வந்து உருகிக்கிட்டே வருது அப்படின்வாங்க. பூமி வெப்பமாகறதுனால அந்த பனிப்பாறைகள் வந்து என்ன ஆகிட்டே வருது, மெல்ட் ஆகிட்டே வருது. அதனால கடலுடைய ஹைட் வந்து ஒரு மீட்டர் வந்து ரைஸ் ஆகிட்டே வருது. இப்படியே போய்கிட்டே இருந்தா கடலால் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிடும், சூழப்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்போ பூமி வெப்பமாகுதல் தடுக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே பார்த்தோம்னா எந்த விதமான மெட்டீரியலுமே இல்லாமல் கண்டெய்னரே இல்லாமல் அந்த லிக்விட்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதே போல தான் அப்போ ஒரு லிக்விடை நான் ஹீட் பண்ணுறேன். சப்போஸ் லெட் அஸ் கன்சிடர் த வெசல். நான் இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கிறேன், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இதில் லிக்விடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் எடுக்கிறேன். சப்போஸ் இதோடைய கெப்பாசிட்டி வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, 100 லிட்டர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 50 லிட்டர் வரைக்கும் நான் வாட்டரை உள்ள ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும். நான் அப்படி ஹீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கீழே வந்து ஹீட் அப்ளை பண்ணுறேன்னா என்ன ஆகும், எனக்கு லிக்விட் மட்டும் தான் இப்போ ஹீட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக லிக்விட் மட்டும் ஹீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எது ஹீட் ஆகும், லோயர்ல என்ன இருக்குது, மெட்டல் தான் இருக்கு, மெட்டீரியல் ஐ மீன் அது காப்பர் வச்சுக்கோமே. அப்போ காப்பர் முதல் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் லிக்விட் ஹீட் ஆகும். ஸோ எனக்கு என்ன இருக்குதுன்னா காப்பர் ஹீட் ஆகாமல் டைரக்டா லிக்விட் ஹீட் ஆகும்ல, அந்த இதை தான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிற டெம்பரேச்சர் பேர் தான் எக்ஸ்பான்ஷன், பேர் தான் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ a liquid is heated without using the any container.
கண்டெய்னர் இல்லாம நான் என்ன பண்ணணும், அந்த ரியல் எக்ஸ்பான்ஷனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இந்த வெஷல்ல வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ எம்எல் ஃபில் பண்ணியிருக்கேன், 50 ml ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த லெவலை நம்ம என்ன வச்சுக்குவோம், லெவல் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ரைட்டா? இப்போ லெவல் 1 வச்சுட்டு இப்போ ஃபர்தரா நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் வந்து ஹீட் பண்ண போறேன். இப்போ நான் ஹீட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், அந்த வெஷல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி இருந்த வெஷல் வந்து இப்போ ஃபர்தரா செகண்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆயிடுது, ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. வெஷலுடைய விட்டு தெரியுது, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? கண்டிப்பாவே தெரியுது. இப்போ அதை விட கொஞ்சம் கூடிடுச்சு. அப்ப எனக்கு 50 ml இருந்த அந்த வாட்டர் இப்போ எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னா, சாரி 50 லிட்டர்ல இருந்தது இப்போ என்ன ஆயிடுது, 48 லிட்டர் ஆயிடுச்சு. ஏன் 48 லிட்டர்? லிட்டர் 50ல இருந்து 48 எப்படி டிக்ரீஸ் ஆயிடுச்சு? நம்ம வாட்டர் நம்ம எதுவும் பண்ணலையே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாத்திரத்தை ஹீட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ காப்பர் வந்து ஹீட்னால என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோடைய சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய லிக்விட் கொஞ்சம் குறைஞ்சிருமா? ஏன்னா லிக்விட் வந்து என்ன பண்ணுவோம், பாத்திரத்துடைய அந்த இதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதாகும். ஸோ அப்படி இந்த அளவுக்கு வச்சிருந்தா இதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாத்திரத்துடைய சைஸ் பெருசாயிடுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடும், இப்போ லிக்விட் 50ல இருந்து என்ன ஆயிடுச்சு, 48 குறைஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லெவல் 2 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். லெவல் 2னா என்னது, கண்டெய்னர் தான் இப்போ ஹீட் ஆயிருக்கு, இன்னும் நம்ம லிக்விட் வந்து ஹீட் ஆகல. ஸோ ஃபர்தரா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தேர்ட் கண்டெய்னர். ஸோ அதே கண்டெய்னர்ல ஃபர்தரா நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஹீட் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு கண்டெய்னரை எடுத்துக்கிறேன். தேர்ட் ஸ்டெப், கண்டெய்னரை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி கண்டெய்னர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட் என்ன ஆகும், ஃபர்தரா ஹீட் ஆகும். இப்படி ஹீட் ஆகக்கூடியதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த லிக்விடுடைய 52 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் வந்து இப்போ ஹீட் ஆயிடுச்சு. தட் இஸ் லெவல் 3. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 1 அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெசல்ல நான் 50 லிட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டதை நான் L1 வச்சுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் அதை நான் ஹீட் பண்றேன். ரெண்டாவது ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண உடனே வெஷல்ஸ் உடைய விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டு 50ல இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, வாட்டருடைய லெவல் வந்து 48 டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், லெவல் 2 மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெஷல்ஸ் சேம் வெஷல்ஸ் தான் என்ன பண்றேன், ஃபர்தரா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மோர் அண்ட் மோர் ஹீட் அப்டேட். அப்போ ஃபர்தரா ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இப்போ வாட்டர் கண்டெய்னரோட சேர்ந்து வாட்டரும் ஹீட் ஆகும். அப்ப 48ல இருந்தது இப்போ என்ன ஆயிடுதுன்னா 52 மாறிடுது. ரைட்டா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த மூணு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு ரியல் எக்ஸ்பான்ஷன் வாட்டர் மட்டும் எனக்கு எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா, இதுதான் ஃபைனல் லெவல். இதான் ஃபைனல் லெவல் வாட்டர் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு, 52. அப்ப ரியல் எக்ஸ்பான்ஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா L3. L3 எவ்வளவு, 52. சரியா? ரியல் எக்ஸ்பான்ஷன். சோ L3 இங்க என்ன இருக்குது, இங்க இது பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஆனா லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகவே இல்லை. சோ லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, 48. தட் இஸ் L2. அப்ப 52 minus 48 is equal to 4 liter. ஸோ இதுதான் வந்து லிக்விட் 4 லிட்டர் அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்குன்றதை நம்ம காமிக்குது. திஸ் இஸ் த ரியல் எக்ஸ்பான்ஷன். நான் கண்டெய்னரை கன்சிடர் பண்ணவே இல்லை. ரைட்டா? இது ரியல். இப்போ இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பான்ஷன்ல நம்ம படிச்சிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் அதாவது ஏரியான்னு படிச்சிருக்கோம், லெங்த் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் cubical expansion. This is the cubical expansion. Right? அப்ப என்ன ஆகுதுன்னா, the ratio of true rising temperature, true rising volume of the liquid per degree rising temperature to its unit volume. Suppose முன்னாடி அதோட வால்யூம் எவ்வளவு இருந்துச்சு, 52 இருந்துச்சு, சாரி 48 இருந்துச்சு. இந்த 48ல இருந்து இப்போ எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, 52 வந்திருக்கு. சப்போஸ் நான் கொடுத்த ஒரு டெம்பரேச்சர்னால எனக்கு 48ல இருந்து 52 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நான் சொன்னேன். இது எப்படி சொல்லலாம், இன்னும் கூட வந்து நீங்க சின்ன வயசுல காக்கா கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு காக்கா என்ன பண்ணுவான் அப்படின்னா,
ஒரு லெங்க்தியான ஒரு ஜார் பார்க்கும். அந்த ஜாருக்குள்ள தண்ணியை பார்க்கும்போது தண்ணி வந்து லோயர் லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இது வாயை வச்சுட்டு லோயர் லெவல் வரைக்கும் அதால் எக்ஸ்பேண்ட் பண்ணி குடிக்க முடியாது. அப்போ இது என்ன பண்ணோம், சின்ன சின்ன கூழாங்கற்களை அள்ளி 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 கூச்சாக்குள்ள போட்ட உடனே தண்ணி வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிடும். ஸோ அதுதான் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஆனால் உண்மையே அது இப்படி கிடையாது. தண்ணி அது இருக்கிறதா தான் இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு தண்ணி மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் அப்பேரண்ட். ஸோ அப்போ அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் என்ன சொல்றோம், லிக்யூட் இஸ் ஹீட்டட் வித் யூசிங் த கண்டெய்னர். லிக்யூடை வந்து ஒரு கண்டெய்னர் இல்லாமல் ஹீட் பண்ணுறது பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ வி ஷுட் யூசிங் த கண்டெய்னர். கண்டெய்னரை வச்சு தான் நம்ம லிக்யூடை இப்போ பார்த்தோம், கண்டெய்னரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், லிக்யூடை நம்ம ஹீட் பண்ணுறோம். சரியா, அதுக்கு பேர் தான் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ இந்த அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனை இந்த இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்ல இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ நம்ம சொன்னோம் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா L3 ல இருந்து L2 இதான் நம்ம பார்த்தோம் L3. ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்க்க போறோம். அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். லிக்யூட் இஸ் ஹீட்டட் வித் கண்டெய்னர். கண்டெய்னர் இல்லாம ஒரு லிக்யூடை நம்ம ஹீட் பண்றது பாசிபிலிட்டி கம்மி. சரி, ஒருவேளை நான் கண்டெய்னரை நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா நான் ஹீட் பண்ற இந்த எனர்ஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெய்னருக்கு மட்டும்தான் போகுமான்னு கேட்டா இல்லை. ஸோ பாதி வந்து கண்டெய்னருக்கு போகும், பாதி வந்து உள்ள இருக்கக்கூடிய லிக்யூடுக்கு போகும். அதான் உண்மை. பார்ட்லி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஸ்பெண்ட் டு container, remaining amount of energy spent to the liquid. ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா. கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியா லிக்யூடும் ஷேர் பண்ணோம், கண்டெய்னரும். அப்படி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது, அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். சரியா, அப்ப இந்த படத்தை பாருங்க, நம்ம படிச்சோம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதுல எந்த விதமான ஹீட்டுமே பண்ணல. வாட்டருடைய அதாவது கண்டெய்னர் கெப்பாசிட்டி 100, பட் நான் எடுத்துக்கிட்ட வாட்டர் வந்து 50. அதனால அது லெவல் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது நான் என்ன பண்ணேன், அந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணேன். கண்டெய்னரை ஹீட் பண்ணுறப்ப எடுத்த உடனே வாட்டர் ஹீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் மட்டும்தான் ஹீட் ஆகும். அப்படி கண்டெய்னர் ஹீட் பண்ணப்ப கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ எனக்கு வாட்டர் லெவல் வந்து 50லேருந்து 48 டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அது லெவல் 2ன்னு வச்சுருந்தேன். மூணாவது என்ன பண்ணேன், ஹீட்டை ஃபர்தராக ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹீட் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டரும் சேர்ந்து ஹீட் ஆகுது. அப்படி வாட்டர் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. 48ல இருந்த வாட்டர் வந்து இப்போ 52 ஆயிடுச்சு. ரைட்டா, இப்போ நான் சொன்னேன் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஃபைனலா எனக்கு வாட்டர் நான் இங்க ஹீட் வாட்டர் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு இல்லையா. வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆனது எவ்வளவுன்னு பார்த்தா L3 வந்து 52. செகண்ட் ஸ்டெப்ல ஆக்சுவலா ஒரிஜினலா வாட்டர் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 48. அதான் ரியல் எக்ஸ்பேன்ஷன். அதான் நம்ம வந்து சார் முதல் 50 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. 50 இருந்ததை நம்ம என்ன பண்ணோம், ஹீட் பண்ணோம். ஆஃப்டர் த ஹீட் கொடுத்த உடனேயும் எனக்கு வாட்டர் வந்து ஹீட் ஆகல, அது டிக்ரீஸ் ஆகுது. அது உண்மையான லெவல் வந்து 48 தான் ஆக்சுவலா. இதுதான் என்ன இருக்கு, கண்டெய்னர் தான் எக்ஸ்பேண்ட் ஆனது, வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகல. இப்போ வாட்டர் வந்து 48, இங்க வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆனது எவ்வளவுன்னா 52. இந்த 52ல இருந்து இந்த 48 நான் சப்ட்ராக்ட் பண்ண உடனே 4L போட்டேன். இது ரியல். அப்ப எனக்கு அப்பேரண்ட் அப்படி ரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லி ரீல்ங்கிறோம். அப்ப அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கண்டெய்னரும் சேர்ந்து ஹீட் ஆயிருக்கும். மூணாவது கேஸ் L3ல என்ன இருக்கு, கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதான் சொன்னோம், கண்டெய்னரும் சேர்ந்து தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்ப கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, L3 அதுதான் ஃபைனல். L3 எவ்வளவு, 52. L3 எவ்வளவு, 52. அப்ப இதுக்கு முன்னாடி வாட்டருடைய லெவல் எவ்வளவு இருந்துச்சு, கண்டெய்னர் மட்டும் இருக்கிறப்ப, கண்டெய்னருக்குள்ள வாட்டர் இருக்கிறப்ப எவ்வளவு, 48. அப்ப அதைத்தான் நம்ம L3 minus L1 that is 52 minus 50 minus 48. ஆமா, 52 minus 50 ஹீட் பண்ண உடனே 52 ஆச்சு. முத எவ்வளவு இருந்துச்சு, 50. இப்போ பாருங்க 52 minus 50, இங்க 2 லிட்டர் தான் ரைஸ் ஆன மாதிரி காமிக்குது. ஆனா உண்மையிலே எனக்கு எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு, 4 லிட்டர். ஏன்னா வாட்டர் வந்து இங்க 48 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தரா ஹீட் பண்ண உடனே 52 ஆயிடுச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அப்பேரண்டா அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா நான் நான் பார்த்தப்ப என்னுடைய வாட்டர் வந்து 50 தான் இருந்துச்சு. அடுத்து நான் நல்லா ஃபர்தரா ஹீட் பண்ண உடனே எனக்கு வாட்டர் இப்போ 52 ஆயிடுச்சு. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 52ல இருந்து எனக்கு 50 கிடைச்சா எனக்கு அதுதான் வந்து எனக்கு அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அதுதான் அவங்கள்ட்ட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே சேம் தான்.
அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கு 50, இப்போ எவ்வளோ வந்துருச்சு வாட்டர் லெவலு 52. அப்போ சப்போஸ் நான் 1 டிகிரி செல்சியஸ் நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா 50லேருந்து 52 வந்து வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். இந்த டாபிக் உங்களுக்கு தரவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிக் கொஸ்டின் இருக்கு, ஒரு 5 மார்க் 7 மார்க்கில் கேட்பாங்க, அது ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.